சூப்பர். செல்லம் செல்லம் அந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ல இது ஒண்ணு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் வந்து கம்பெனி வந்து ஆ, அந்த சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி, அப்புறம் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டிங் டு நியூ சார்ஜஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாமுமே அந்த கம்பெனி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ல. ம். ஓகே. அடுத்தது ரெட் இயரிங் ப்ராஸ்பெக்டஸ். சூப்பர். வெரி குட். Very good. Super. So the same shall be filed with the register at least 3 days prior to the opening of the subscription. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நான் இன்னைக்கு பண்றேன்னா இதுக்கு முந்தின 3 நாளுக்கு வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரா கிட்ட வந்து அதை ஃபைல் பண்ணிடணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெட் ஹீரிங் ப்ராஸ்பெக்டஸ்ன்றது ட்ரெய்லர் மாதிரி, ப்ராஸ்பெக்டஸ்ன்றது ரியல் பிக்சர் மாதிரி. ஓகேவா? சூப்பர். வேற என்னடா உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்றீங்க? வேற என்ன டாபிக்? ம். சொல்லுங்க. ஆ சூப்பர். ம். 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 வெரி குட். போகும். அப்புறம் வந்து ஃபார்ம் நம்பர் பிஏஎஸ் 3ல வந்து அவங்க அந்த ஃபைல் பண்ணணும் ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் வித்தின் 30 days. இதுல முக்கியமானது என்னன்னா இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதோட சேர்த்து கீழே இருக்கிறதோ ஃபைல் பண்ணும். என்னன்னா கான்ட்ராக்ட் ஏதாவது இருந்தாலோ இல்ல ஸ்டாம்ப் டியூட்டி இது பண்ணி ஒருவேளை கான்ட்ராக்ட் ரிட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியலன்னா ஸ்டாம்ப் டியூட்டி இருந்தாலோ அது இல்ல அந்த வேல்யூவேஷனை வந்து ஆஃப் த கன்சிடரேஷன் வந்து அதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருந்தாலோ இல்ல வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டோ ரெசல்யூஷன் காப்பி இன் ஜிஎம் அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஓகே. சூப்பர் ஐஷா. வெரி குட். மித்ரா வாங்க மித்ரா. எந்த டாபிக் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க இப்போ இந்த இந்த டாப்ஸ்லாம் இதுக்கு சொன்னதுல? என்னாச்சு மித்ரா? கேக்குறதா என் வாய்ஸ்? இருக்காங்களா இல்லையா மித்ரா? மித்ரா கேக்குதா? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. இந்த டாபிக்ஸ்ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டாபிக்? ஐஷா என் வாய்ஸ் கேக்குறதாடா? ஓகே. கீர்த்தனா சொல்லுங்க கீர்த்தனா. என் வாய்ஸ் கேக்குறதா இல்லையா? கேக்கலையாடா? ஆ இதுல எந்த டாபிக்ஸ் ஈஸியா இருக்குடா படிச்சிருக்கீங்க நீங்க கிளாஸ்க்கு இப்போ?
ஓ! அப்படியா? சரி கண்ணம்மா. ஓகே, ஓகே. ஓகேடா. ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் என்னன்னா, ப்ரிஃபரன்ஷியல் ஆஃபர். ஓகே. எப்பவுமே ஆம், லிஸ்டட் கம்பெனிஸ், அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆஃபர்ன்றது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டீஸ் பை கம்பெனி ஆர் டு செலக்டட் குரூப் ஆர் பர்சன்ஸ் ஆன் அ ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் அண்ட் இட் டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் ஷேர்ஸ் ஆர் அதர் செக்யூரிட்டீஸ் ஆஃபர்ட் த்ரூ அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ஆஃபர்ன்றது வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸையோ ஒரு பர்சனையோ வந்து ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல அவங்க செலக்ட் பண்றது. அண்ட் அதுல வந்து பப்ளிக் இஷ்யூவோ, ரைட் இஷ்யூவோ, ஈசாப்போ, ஸ்வெட் ஈக்விட்டி இஷ்யூ, போனஸ் ஷேரோ எதுவுமே வந்து இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஷேர்ஸ். அதான் ப்ரிஃபரன்ஷியல் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆஃபரை வந்து லிஸ்டட் கம்பெனி பண்ணாங்கன்னா அப்போ செபி என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணும். ஒரு ஒரு கம்பெனி வந்து அன்லிஸ்டட் கம்பெனி இருந்தான்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட் as specified. ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆஃபர் இஸ் எனி இஷ்யூ ஆஃப் ஆஃபர் by a company to selected group of people, but in the complete selection of group of people என்ற இந்த on a preferential basisன்றதுல வந்து இந்த ESOP, ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இது எந்த கேட்டகரைசேஷனும் இங்க வரவே வராது. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எப்படி ஆல்ட்ரேஷன் வந்து அதர் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி, ஒரு லிமிடெட் கம்பெனி ஹேவிங் அ ஷேர் கேபிட்டல் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருந்தது அப்படின்னா தே கேன் ஆல்டர் இட்ஸ் மெமரண்டம் இன் ஜெனரல் மீட்டிங். அவங்க வந்து ஷேர் ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், கன்சாலிடேட் பண்ணலாம் ஷேர் கேபிட்டல் ஷேர்ஸ் ஆஃப் லார்ஜர் அமௌண்ட், இல்லை டிவைட் எனி ஆஃப் இட்ஸ் ஷேர் கேபிட்டல், இல்லை ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ் இன்டு ஸ்டாக்கு, இல்லை ரீகன்வெர்ட்டிங் ஸ்டாக் இன்டு ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ், இல்லை சப்டிவைட் பண்ணணுமா பண்ணலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. கன்சாலிடேட் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஃபுல்லி பேட் அப் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை ரீகன்வெர்ட்டிங் ஸ்டாக் இன்டு ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ், இல்லை சப்டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ். இல்லையா நான் ஷேர்ஸை கேன்சல் பண்ணணும்னா கொண்டு பண்ணலாம், அதுக்கு அது ரிசல்ட் பாஸ் பண்ணணும். 5 ஐட்டம்ஸ் சொல்லலாம். ஆயிஷா, கீர்த்தனா புரியுதாடா? நந்தனா. Increasing the authorized share capital, consolidating the share capital, dividing the share capital, அப்புறம் converting the fully paid up shares into stock, reconverting stock into fully paid up shares, subdivision of shares, cancellation of shares. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இதுக்கு நோட்டீஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் கவர்மெண்ட் வந்து இது பண்ணி நோட்டீஸ் has the effect of increasing authorized capital, இல்ல redemption மூலமா கம்பெனி redeemable preference shares பண்றாங்கன்னா அப்போ they can file a notice in form number SH7 along with the fee with the register within a period of 30 days of such alteration or increase redemption along with an altered memorandum. நல்லா பார்த்துக்கோங்க சன்மா. ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல் எப்படி பண்ண முடியும்னா கவர்மெண்டோட ஆர்டர் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ப்ரிஃபரன்ஷியஸ் ரிடம்ஷன் பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் நம்பர் SH7ல அலாங் வித் ஃபீல ரிடம்ஷன் வந்து பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகுறது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாவும் மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. இப்போ நம்ம நோட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல் படிக்கணும். ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஃபியூ டெர்மினாலஜிஸ் இருக்கு. கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸா இருக்கட்டும், லிமிடெட் பை கேரண்டியா இருக்கட்டும், ஹேவிங் அ ஷேர் கேபிட்டலா இருக்கட்டும், ரிசல்யூஷன் மூலமா, ஸ்பெஷல் ரிசல்யூஷன் மூலமா ஷேர் கேபிட்டல் பண்ணலாம். ஒன்று லயபிலிட்டி ஆஃப் எனி ஆஃப் தி ஷேர்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், இல்லையா வித் ஆர் வித்தவுட் எக்ஸ்டிங்விஷிங் ஆர் ரெடியூசிங் த லயபிலிட்டி பண்ணலாம், இல்லை பெய்டப் ஷேர் கேபிட்டலே நான் கேன்சல் பண்ணி அப்படி பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். இல்லை கம்பெனிக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு பெய்டப் கேபிட்டல் அதை ஃபுல்லத்தி பே அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆனா இது எல்லாமே ட்ரிபியூனலோட கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் விசா ஆல்டர்ன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அப்புறம் நோட்டீஸ் ஃபார் ஷேர் கேபிட்டல், அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், 3 ஹெட்ஸ் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கா? ஆயிஷா, கீர்த்தனா, ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பிஃபோர் ட்ரிபியூனல். ட்ரிபியூனல்னா யாருன்னா குரூப் ஆஃப் லாயர்ஸ் சிட்டிங். ஓகே, ஒரு அப்ளிகேஷன் கம்பெனிக்கு ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் மூலமாக போகிறதுனா அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்லலாம்? எவ்ரி அப்ளிகேஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் செபி, 3 பேர், அதாவது 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ட்ரிபியூனல், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்,
இன்னொன்னு ரெஜிஸ்டர், இன்னொன்னு செபி. ஷால் கிவ் நோட்டீஸ் ஆஃப் எவ்ரி அப்ளிகேஷன். ட்ரிபியூனல் என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் செபிக்கு பண்ணிட்டு அது வந்து இன் கேஸ் ஆஃப் அன்லிஸ்டட் கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ்ல வந்து கிரெடிட்டாஸ்க்கும் சேர்த்து கொடுக்கணும். கொடுக்கும்போது ட்ரிபியூனல் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது ட்ரிபியூனல் வந்து கொடுத்து அந்த இதுலேருந்து 3 மாசத்துக்குள்ள should take into consideration இவங்க 3 பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 3 மாசத்துக்குள்ள they should take some action. சப்போஸ் 3 பேருமே எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா இவங்க ட்ரிபியூனல் என்ன டிசைட் பண்றாங்களோ ரிடக்ஷன் ரிலேட்டடா they can go ahead. ஓகே, ட்ரிபியூனலுக்கு வந்து இப்போ யாராவது ஒரு கிரெடிட்டாருக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்லை, ஓகேவா, இந்த மாதிரி பண்ணாம இருக்கான்னா அவங்க ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், இது எல்லாமே எதுக்கு நடக்கிறதுனா ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எந்த ப்ராசஸ்ல பண்ணணுன்றதுக்காக. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்றதுக்கு முதல்ல கம்பெனி ட்ரிபியூனல் கிட்ட கொடுப்பான். ட்ரிபியூனல் என்ன பண்ணுவான், இவங்க கிட்ட பெட்டிஷனா கொடுப்பாங்க. இவங்க 1 மாசத்துக்குள்ள, ஆமா இல்ல சாரி 3 மாசத்துக்குள்ள என்ன பண்ணும், ரிப்ளை பண்ணும். இவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா இவங்களோட கன்சிடரேஷன் ட்ரிபியூனல் எடுத்துக்கும். இவங்க ரிப்ளை பண்ணனா ட்ரிபியூனல் என்ன இது பண்றாரோ அதையே கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். ட்ரிபியூனல் ஒருவேளை ஒரு பர்டிகுலர் கிரெடிட்டார் கிட்ட இந்த கம்பெனி வந்து ஏதோ டிஸ்சார்ஜிங் ப்ராப்ளம் ஆயிடுத்து, லைபிலிட்டி செட்டில் பண்ணலன்னா ட்ரிபியூனல் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஸ்டாப் பண்ணிடுவார். ஒருவேளை எல்லாமே கிரெடிட்டார் வந்து ஓகே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த கம்பெனிலேருந்து எல்லா கடனும் வந்துடுதுன்னா ட்ரிபியூனல் வில் கோ அஹெட் வித் ஆர்டர் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். அவ்வளோதான் கண்ணா. ஏதாவது டவுட் இருக்கா? ஆயிஷா ஏதாவது டவுட் இருக்கா செல்லம்? கீர்த்தனா? கீர்த்தனாக்கு ஏதாவது டவுட் இருக்கா? தாரணி சூப்பர். இவங்க இல்லையாடா, மித்ரா இல்லையா? சரி நந்தனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? புரியுதாடா? புரியுது. ஓகே, எப்படிடா இருக்குண்ணா ஹெல்த்? ஹெட்டேக்ல அப்போ சரி சரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைலிங் ஆஃப் ரிஜிஸ்டர். மித்ரா பவர் கட். ஓகே, ஃபைலிங் வித் த ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டர் கிட்ட வந்து ஃபைல் பண்றது எப்படின்னா the section 66 subsection 5 provides that the company shall deliver இந்த certified copy of order of tribunal இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க என்ன பண்ணணும்னா மினிட்ஸோடையும் அட்டாச் பண்ணி ரிஜிஸ்டர் கிட்டையும் கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும், ஷேர் கேபிட்டல் என்ன, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து டிடக்ஷன் டிவைட் ஆயிருக்கு, ஒவ்வொரு அமௌண்ட்டோட ஈச் ஷேர் என்னன்றத ரிஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணணும். அடுத்தது ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்ரூவ் பண்ணாங்கன்னா பண்ண முடியும். ஓகேவா, இசாப் அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் மூலமாக ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணனா பண்ண முடியும். அப்புறம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் இது எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்கடா கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னமா என்னமா புரியல? இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல படிச்சிருக்கீங்களாடா 7th சாப்டர் 12th செக்யூரிட்டி பிரீமியம். ஆ, இப்போ பார் வேல்யூ விட ஜாஸ்தியா ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்றாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. the security premium account may be applied by the company எது மூலமா, towards the issue of unissued shares of the company to the members of the company as fully paid bonus shares. the security premium accountன்றது வந்து it may be applied by the company. ஓகேவா, இது வந்து செக்யூரிட்டி பிரீமியம் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அத கம்பெனி அன்இஷ்யூடு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, அப்போ ஆஸ் ஃபுல்லி போனஸ் ஷேர்ஸ் பேமெண்ட்டுக்கு செக்யூரிட்டி பிரீமியம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நான் கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் ப்ராடக்ட் இன்னும் வெளியில வரல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றாங்கன்னா அது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் பண்றதுக்கு
இல்ல writing of the expenses or the commission paid or discount allowed on issue of shares-ஓ இல்ல debentures-ஓ அது பண்றதுக்கு கமிஷனுக்கு ஓகே பண்றதுக்கு செக்யூரிட்டி பிரீமியம் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கீர்த்தனா ரெக்கார்டிங் ஓகே அதான் எனக்கு ரெக்கார்டிங் பாத்தீங்களாடா ரிடம்ஷன்ல நம்ம படிப்போம் தெரியுமா பிரீமியம் ஆஃப் ரிடம்ஷனுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி பிரீமியம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதுதான் அது ஓகேவா ப்ரொவைடிங் பிரீமியம் பேபிள் ஆன் த ரிடம்ஷன் ஆன் எனி redeemable franchise of any debentures of the அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கம்பெனி அவங்களோட ஓன் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே so whatever accounting standard says that a security premium account can be used for certain classes of companies ன்னா அதுக்கெல்லாம் security premium யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா so கீர்த்தனா இது படிங்க செல்லம் கீர்த்தனா கேக்கலையா சரி ஓகே ஆயிஷா நீங்க படிங்க செல்லம் சூப்பர் ஓகேவா ஸோ செக்யூரிட்டி ப்ரீமியம்ன்றது வந்து போனஸ் ஷேர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கீர்த்தனா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்ரா அக்ஷயா கீர்த்தனா நந்தனா போனஸ் ஷேர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கமிஷன் பெய்டு டிஸ்கவுண்ட் அலௌடு ப்ரொவைடிங் ப்ரீமியம் டியூரிங் ரிடம்ஷனு பர்ச்சேஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஷேர்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சர்டன் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஓகே வச்சலுமா யாருக்கா டவுட் இருக்காடா ஒன் ஈசாப் நேத்திக்கு படிச்சிட்டோம் இது ஓகேவா ஓகே ப்ரொஹிபிஷன் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம் செக்யூரிட்டி டிஸ்கவுண்ட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஆனா 9 ரூபாயில தான் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் இப்போ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் எக்ஸப்ட் தி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கம்பெனி வந்து cannot issue shares at a discount ஓகேவா கம்பெனி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கே ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்ப any share issued by the company at a discounted price will be void. However, the company may issue shares at a discount to its creditors when its debt is converted into shares in pursuance of any statutory resolution plan or debt restructuring scheme in accordance with any guidelines or specifications by the Reserve Bank of India and the Reserve Bank of Act 1934 நல்லா பார்த்துக்கோங்கண்ணா ஒரு கம்பெனி டிஸ்கவுண்ட்ல தன்னோட ஷேர்ஸை டு இட்ஸ் கிரெடிட்டாஸ்க்கு இஷ்யூ பண்றாங்கன்னா தன்னோட டெட்டை வந்து ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஆர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 என்னெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் பண்ணணும் நம்பர் ஒன் இஷ்யூ ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணவே கூடாது சாரி இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட் மட்டும் பண்ணலாம் பட் அதை தவிர இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது அதே மாதிரி when it provides that when a company contravenes இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பெனாலிட்டி 1 lakh to 5 lakhs penalty every officer whosoever is in default shall be punishable with imprisonment for a term
which may extend to 6 months, or with fine, which shall not be less than 1 lakh, which may extend to 5 lakhs, or with both. So every officer யார் இதுல டிஃபால்ட்டா இருக்காங்களோ அவங்க with imprisonment for a term which may extend to 6 months or with fine which shall not be less than 1 lakh which may extend to 5 lakhs or with both. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்டோட ரூலு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, எல்லாத்துலயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று ஃபைன் போட்டுருவாங்க, இல்லை இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஆயிஷா புரிஞ்சுதாடா? கீர்த்தனாக்கு புரிஞ்சுதா? கீர்த்தனா இது பண்ணுங்கடா, புரிஞ்சுதா? அதான் டவுட்டா? ஓகே, வெரி குட். நந்தனாக்கு புரிஞ்சுதா செல்லாம்? வெரி குட். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன். சி செக்ஷன் 56 என்ன சொல்றதுன்னா, ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபரி வந்து பண்ணிக்கலாம், ஆனா அந்த இடத்துல பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ல பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரரோட நேமு, டிரான்ஸ்ஃபரியோட நேமு, டிரான்ஸ்ஃபரரோட அட்ரஸ், இவங்களோட ஆக்குபேஷன், அவங்களோட ஆக்குபேஷன் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஓகேவா? பண்ணணும். அதே மாதிரி இது சர்டிஃபிகேட் ரிலேட்டிங் டு த செக்யூரிட்டிஸ் வந்து அப்ளிகேஷனோட இது பண்ணுவாங்க. ஒருவேளை சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட்டாச் பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து லாஸ்ட் ஆயிடுத்து, ஓகே, டெலிவர் ஆகல வித்தின் த பிரிஸ்கிரைப் டர்ம்னா the company can very well register the transfer on such terms as to indemnity as the board may fit. அதாவது டிரான்ஸ்ஃபர் லூஸ் ஆயிடுத்து அப்படின்னா, டெலிவரி ஆகலைன்னா கம்பெனி திருப்பியும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வித் இண்டெம்னிட்டி. சப்போஸ் டிரான்ஸ்ஃபரை வந்து பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் வந்து நாட் பாசிபிள். பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்னா நான் கால் மணி பெண்டிங்கா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல டிரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் ஒருத்தரேன்னு இன்னொருத்தர் பண்ணணும்னா பண்ணக்கூடாது. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கம்பெனி வந்து இப்போ அந்த இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்ஃபரர் இறந்து போயிட்டாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டிசீஸ்ட் பர்சன் அந்த ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னா எஸ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இருந்தாலுமே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி செக்யூரிட்டி இஸ் பாசிபிள். ஸோ த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி செக்யூரிட்டி ஆர் அதர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ டிசீஸ் பர்சன் in a company made by his legal representative shall, even if the legal representatives are not a holder, be valid as if he had been the holder at the time of the execution of the instrument of transfer. இங்க பாருங்க கண்ணா, ஒரு ஷேரை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும்? நேம், அட்ரஸ், ஆக்குபேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபரி இருக்கணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸிகியூஷன் 60 days. ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லாஸ்ட் ஆயிடுத்து அப்பனா கம்பெனி வந்து கேன் ரெஜிஸ்டர் த ட்ரான்ஸ்ஃபர் வித் இண்டெம்னிட்டி. ஒன் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அட் ஆல் அலௌடு. இறந்து போயிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னா எஸ், of a deceased person made by his legal representative be valid as he had been the holder at the time of execution. அவ்வளவுதான்டா. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஆயிஷா கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்காடா? ஓகேவா? கீர்த்தனா உங்களுக்கு கண்ணா? ஓகே, கீர்த்தனாக்கு தான் ப்ராப்ளம். நந்தனா உங்களுக்கு புரிஞ்சுதா செல்லம்? டெய்லி 5 டாபிக் தான்டா இருக்குண்ணா. பாருங்களேன், 6 டாபிக், 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இது குட்டியா இருந்தாலும் எடுத்திருக்கேன். ஓகேவா? இவ்வளவுதான் எடுக்கிறேன், நீங்க ஜஸ்ட் இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். ஓகேவாடா? டெய்லி நான் சொல்றத படிச்சுட்டே வந்தீங்கனாலே போதுங்கண்ணா, நீங்க ரொம்ப கஷ்டமே பட வேணாம்.
ஓகேவா? புரியுதா? ஓகே. சரி செல்லம்மா. இதோட முடிக்கிறேன். இந்த 5 டாபிக்ல நாளைக்கு நான் கேள்வி கேட்பேன். ஓகேவா? ஓகே செல்லம். சூப்பர் செல்லம். தேங்க் யூ செல்லம். பை கண்ணா. நந்தனா தேங்க் யூடா. ஐஷா தேங்க் யூ. கீர்த்தனா தேங்க் யூ.